எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இரு பெரு தெய்வங்களை வணங்கி இன்று இங்கு நடைபெறுகின்ற மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களினுடைய 78வது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை இங்கு ஏற்பாடு செய்த திருவொற்றியூர் தெற்கு பகுதியினுடைய எம்ஜிஆர் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை ஆணை பிறப்பித்து நாம் ஆட்சியில் இருக்கிற வரை நாம் அதை பெற்றுக்கொண்டிருந்தும் வழங்கினார்கள். ஆட்சி முடிந்து இந்த திமுக ஆட்சி வந்தவுடனே அந்த திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திவிட்டார்கள். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க திட்டம் நிதி ஒதுக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்த போது இந்த 5 ஆண்டுகளாக எந்த பணியும் செய்யாமல் தற்போது அதை தொடங்கிவிட்டோம் என்று கடந்த மாதம் அதை நாங்கள் துவக்கினோம் என்று துவக்கினார்கள். ஆனால் இதுவரை அந்த திட்டத்தை நம்ம யாருக்குமே பயன்பெறவில்லை. ஆனால் நாம் அனைவருமே குடிநீர் வரியை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இது போன்ற பல ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வரும் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு நாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து மீண்டும் வெற்றி பெற்றால் உடனடியாக அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பும் பாதாள சாக்கடை திட்டமும் தொடர்ந்து வழங்க நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதிமொழி இங்கே வழங்குகின்றோம். மேலும் சில பேருக்கு நமக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய குறைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே நீங்கள் வருகின்ற தேர்தலில் அனைவரும் ஒருங்கிணைந்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 22வது மேற்கு வட்டக்கழகத்தினுடைய மேலமைப்பு பிரதிநிதி ஏ கோவிந்தராஜ் அவர்களே, கே துரை அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவொற்றியூர் தெற்கு பகுதியினுடைய பகுதி கழகத்தினுடைய துணை செயலாளரும் முன்னாள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் குப்பம்மாள் அவர்களே இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டு நமது இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் நமது வட்டக்கழக செயலாளர் அண்ணன் ஆர் சிவகுமார் அவர்களுக்கு நம்ம இளைஞரின் சார்பாக சால்வை அணிவிக்கிறோம்.